Hello friends, welcome to my travel channel, Bhaskaran's Travel Vlog, BTV. Part of Jamaica's travel, this is a part 2. I am going to take you to Ocherios, which is almost 100 kilometers west of Montego Bay. We have to take a bus to go to Drax Hall. From there, a local transport to go to the falls. Okay, this Ocherios is another small town full of tourist activities. That includes Dunn River Falls, that includes Blue Hole, glittering waters, there's a tree zip line, there's a dolphin show, and some of the sea sport activities are there. We are going to concentrate more on Dunn River Falls and Blue Hole in our travel. I took a bus from Montego Bay to Drax Hall, which is almost 1.5 hours journey. Montego Bayல இருந்து பஸ் பிடிக்கணும். பஸ் வந்து 1.5 hours ஆல்மோஸ்ட் ட்ராக்ஸ் ஹால்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும். பஸ் வந்து நார்மலாக எவ்ரி 1 hour ஏர்போர்ட்லேருந்து தான் இருக்குது. ஸோ நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு அந்த லோக்கல் ரூட் டாக்ஸியில் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிக்கணும். அது பஸ் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியாச்சு. வெரி நீட் டூரிஸ்ட் பஸ், லக்ஸுரி பஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பஸ் தான் லக்ஸுரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் Montego ஜமைக்காலேயே. It connects the major cities Montego to Kingston. On the way to Kingston தான் இந்த Ocherios இருக்கு. ஸோ 1.5 hours ஜேர்னி வந்து அப்சல்யூட்லி மெஸ்மரைசிங் ஜேர்னி. பிகாஸ் அந்த ரூட்டே வந்து சீனிக்காக இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ சி, அதர் சைடு மவுண்டன் அண்ட் ட்ரீஸ். நல்ல ஒரு ட்ராவல். ட்ராக்ஸ் ஹால் போயிட்டு இறங்கிட்டு அங்கே வந்து ஒன்றும் இல்லை, என்ன பண்ண பார்த்துட்டு இருந்தப்போ ரூட் டாக்ஸி எல்லாம் பிடிச்சி போயிட்டு வர முடியாது. So I took a taxi for round trip for $50. நார்மலாக இந்த இடத்துக்கு வரவங்கெல்லாம் டூரிஸ்ட் பஸ் அவங்க ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணுற பஸ்ஸில் வந்துட்டு போயிடுவாங்க. இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி டூரிஸ்ட் யாருமே இல்லைங்க. அதனால் டாக்ஸி எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டாக்ஸி டிரைவர் நல்லா பேசிட்டு வந்தான். நல்லா தே ஸ்பீக் குட் இங்கிலீஷ். லோக்கல் லாங்குவேஜ் பட்டுவாக இருந்தாலும் டூரிஸ்ட் கிட்டலாம் இங்கிலீஷில் தான் பேசுனாங்க. ஜமைக்கன் மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க, கேளுங்க. Yes man, in Jamaica our tradition, we grew up in a Christian home, so we only have sex after marriage. Only if you're in church. But the guys on the outside, like the world and the sinner, they do whatever they want to do, you know? Yes, man. அவன் என்னை வந்து டன் ரிவர் ஃபால்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அவனுக்கு வேறு ஏதோ சவாரி இருந்தது, போயிட்டான். This man is a famous Rastaman. Cameras them far. Where you from? Bangladesh. No, wrong. India. India. Oh, so Gandhi, big up Captain Gandhi. One love, peace. You know, the Rastaman is the buffalo soldier. We are the rebel around here. So I'm the happy food guy, the man in the meat, to make you feel good. So if you're into feeling good, it's all about Jamaica. All about Jamaica. You leave me a tip for the picture. Give me something. 2 hours அங்கே நான் டன் ரிவர் முடிச்சுட்டு திரும்பி வந்தப்போ கரெக்டாக இருந்தான். அவனை கூட்டிகிட்டு அகெயின் ப்ளூ ஹோல் போனேன். பட் நம்ம இதில் வந்து டன் ரிவரை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ டன் ரிவர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே ஸ்டாண்டர்ட் $25 என்ட்ரி ஃபீ. தெரிஞ்சு நான் போன இடத்துல எல்லாமே ஸ்டாண்டர்டாக $25 வச்சுருக்காங்க.
ஸோ உள்ளே கொஞ்சம் டீப்பாக ஒரு பார்க் மாதிரி போயிட்டே இருக்குது. அங்கே இந்த வாட்டர் ஃபால் சத்தம் நல்லா கேட்டுட்ருக்கு. நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்டர் வர அந்த ஒரு இம்பேக்ட் நல்லா தெரிஞ்சுது. நான் நேராக சீ சைட் போயாச்சு. இந்த ரிவர் வந்து டைரெக்டாக வந்து சீல ஜாயின் ஆகுது. அந்த ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மவுண்டன்லேருந்து வர்றதுனால அந்த ஃபால்ஸ் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா பீச் பார்த்துட்டு பீச்சிலேருந்து வில் கோ டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் அப்வர்ட். வாங்க போகலாம். லோக்கல் டூரிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ் பார்க்க முடிஞ்சது. யாரும் இந்தியன்ஸ் பார்க்கல. நான் மட்டும்தான் அங்கே தனியாக ஒரு இண்டிவிஜுவல் டூரிஸ்டாக பேக் பேக்கராக போயிருக்கேன். மற்றவங்க எல்லாமே அவங்க குரூப் கூட வந்திருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இடம் தான் டன் ரிவர் ஃபால்ஸும் சீயும் ஜாயின் ஆகிற இடம். ரொம்ப இதுதான், கிராஸ் பண்ணலாம் ஈஸியாக. ரிவர்னால் பெரிய ரிவரெல்லாம் இல்லை, அந்த மவுண்டன்லேருந்து வர்றதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. பட் இட் வாஸ் லுக்கிங் நைஸ். இந்த டன் ரிவர் ஃபால்ஸில் நடந்து போகலாம். மலை மேலே வந்து அந்த தண்ணி எகென்ஸ்டாக நடந்து போகலாம். அது இண்டிவிஜுவலாக நடந்து போகிறதுக்கு போது இங்கே வர டூரிஸ்ட்டுங்க அவங்க குரூப்பில் வந்து இந்த ஒருத்தரோட கை பிடிச்சி ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே நடந்து போகிறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்காக அந்த கைடு ஒருத்தர் இருக்கான். he directs them in the right direction so that they don't slip and fall. பார்க்கறது இப்போ வந்து அந்த டன் ரிவர் ஃபால்ஸில் மெயினான ஸ்பாட் ஸ்டாகர்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டெப் மாதிரி இருக்குது, ஈஸியாக நடந்து போகலாம் மேலே. இது வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேலே நடந்து போகிறது வந்து இது செகண்ட் விசிட் ஃபார் மீ. இதுக்கு நாங்கள் தாய்லாண்டில் சியாங்மாயில் பார்த்துருக்கோம். அது வந்து அங்கே ஸ்டிக்கி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நேரோவாக ஸ்டீப்பாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்குது. பட் இட் கேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபால்ஸ் ஏற்கனவே நான் படித்ததுனால மொபைல் ஃபோனுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பவுச் வாங்கியாச்சு. அது என்னோடய நெக்கில் ப்ளூ கலர் இதில் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கோப்ரோக்கும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கியாச்சு. ஸோ தட் தண்ணியில் விழுந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு. இது ரெண்டும் ப்ரொடெக்ஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு போனேன். பட் ஸ்டில் ஐ ஸ்லிப்ட் இந்த ஃபால்ஸ். விழுந்தப்போ என்னோடய ஷார்ட்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சுது. அது உள்ளே இருந்த கிம்பல் ஃபுல்லாக வெட்டாயிட்டு இட் ஸ்டாப் ஒர்க்கிங். ஒரு செகண்ட் கொஞ்சம் பயந்துட்டேன் நான் அது மிஸ் ஆகிறப்போ. ஏன்னா அந்த ஃபால்ஸ் வந்து டீப்பாக போயிட்டே இருக்குது. கண்ட்ரோல் இல்லைன்னா கீழே போய் தான் நிற்கணும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 2 பேர் அந்த கையை பிடிச்சி நடக்கணுன்றது. இது தனியாக போனதுனால வேறு யாரும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. நானே எழுந்து எகெயின் ஐ ஸ்டார்டட் வாக்கிங் அப்வர்ட். இட் வாஸ் குட் ஃபன்.
ஜெர்ச்சிக்கோட டாப் வரைக்கும் ஃபால்ஸ் வழியாகவே ஏறி வந்தோம்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தி டன் ரிவர் வாட்டர் ஃபால்ஸ் கிளைம்பிங். அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஐ கேம் அவுட். டாக்ஸி டிரைவர் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஜமைக்காவில் ஜெர்க் சிக்கன் ஃபேமஸ். நம்ம என்ன சொல்ல கேட்கலாம். Once you come to Jamaica, our jerk chicken have spice, a lot of different spices. Like we use our seasoning like our onion and our tomato, you know, and black pepper to spice our jerk. So we put it on the fire, we turn it, and we let our jerk chicken juicy and nice. That's a Jamaican jerk chicken, man. You know, it's beautiful and nice, jerk chicken. Tasty? Yes, man. Very nice and ஓச்சரியஸ் டவுன் டவுன் வந்தாச்சு. இங்கே ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அடுத்து ப்ளூ ஹோல் கிளம்ப வேண்டியது தான். டன் ரிவர் முடிஞ்சது. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next in Blue Hole.